ட்ரீம் லைஃப் ப்ராப்பர்ட்டி சார்பாக அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கொளத்தூர் டீச்சர்ஸ் காலனி நியர் பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் கிட்ட 40 ஃபீட் ரோட்லேருந்து ஒரு 4th to 5th ப்ராப்பர்ட்டி கார்னர் ப்ராப்பர்ட்டியை இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. வாங்க ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். இப்போ நாம் விநாயகபுரத்தில் இருக்கோங்க. விநாயகபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு. சூரப்பேட் மெயின் ரோடை கனெக்ட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடு 40 ஃபீட் ரோடை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ரீச் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் மொத்தம் 3 வேலேருந்து நம்ம ஈஸி கனெக்டிவிட்டியாக நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட முடியும். அதில் இப்போ நாம் பார்க்குறது தான் விநாயகபுரம் டு 40 ஃபீட் ரோடு கனெக்டில் நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணுற அந்த லொக்கேஷனை பார்த்துட்ருக்கோங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு A to Z ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. 4 to 5 ஸ்கூல் அண்டு CBSE ஸ்கூல் எல்லாமே நியர்பையே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கூட நமக்கு அமைஞ்சிருக்கு. அதுவும் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பேங்க்கு, பஜாரு, பஸ் ஸ்டாப் இது முதல் கொண்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பிரஜா ஹாஸ்பிட்டல். வாட்டர் கேனல் ரோடு எண்டு ரைட் ஹேண்ட் சைடு கடப்பா ரோடு வழியாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ராப்பர்ட்டியை ரீச் ஆகிட முடியும். பிவிஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கும், அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. டீச்சர்ஸ் காலனிலேருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் செந்தில் நகர் ரெட்டேரி டு பாடி போகக்கூடிய மெயின் ரோடு இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டுருக்குங்க. அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தும் செந்தில் நகர் ஜங்ஷன்லேருந்தும் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஜங்ஷன் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் ரீச் ஆகிட முடியும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி கிட்ட ரீச் ஆயாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி தான் சேல்ஸுக்கு இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. ஓவரால் 825 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு, 825 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுடைய ஏரியாங்க. கார்னர் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு. சவுத் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் சைடில் 20 ஃபீட் ரோடு மேலேயும் சவுத்து சைடில் 16 ஃபீட் ரோடு மேலேயும் அமைஞ்சிருக்கு. நார்த்து சைடு பார்த்தீங்க அப்படின்னா 30 ஃபீட்டு லென்த்லேயும், வெஸ்ட்டு சைடில் 26 ஃபீட் லென்த்லேயும், ஈஸ்ட் அண்டு சவுத்து ஃப்ரண்டேஜில் ஈஸ்ட் சைடு 29 ஃபீட் 29 அடி ஃப்ரண்டேஜ், சவுத்து சைடு நமக்கு 30 ஃபீட்டு ஃப்ரண்டேஜ்லேயும் ப்ராப்பர்ட்டியோடைய டைமென்ஷனாக அமைஞ்சிருக்குங்க. ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்கிறது, அதுவும் 825 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப மினிமமில் நமக்கு கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் ரோடுக்கு நியர்பை பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை நேரில் விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பர்ட்டியோடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 70 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்டு கிளியராக இருக்குது, பட்டா ப்ராப்பர்ட்டிங்க. இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றியான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் தேடக்கூடிய எதிர்பார்க்குற ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணி ஃபுல் வீடியோஸை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.